மூவேந்தர்கள் சேரர்கள் முதன்மையானவர்கள் இவர்கள் பொய்கை ஆற்றங்கரையை மையமாகக் கொண்டு ஆட்சி செய்தனர். இவர்களின் தலைநகரம் வஞ்சியாகும். சேரநாடு தற்போது ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி போன்ற மேற்கு மாவட்டங்களை ரேடடக்கியதாக இருந்தது. கேரளாவும் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. பெரும்பாலான சேர நாட்டு பகுதிகள் உயரமான மலைகளால் சூழப்பட்டிருந்தன. சேரர்களில் மிகவும் புகழ் பெற்ற அரசர்கள் இமயவரம் நெடுஞ்சேரலாதனும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவனும் ஆவர். நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை படையெடுத்துச் சென்று விளம்பு பொறித்த கொடியினை இமயத்து பறக்க விட்டார். அதனால் இமயவரம் நெடுஞ்சேரலாதன் என்ற பெயர் பெற்றார். தன் தந்தையைப் போலவே சேரன் செங்குட்டுவனும் இமயம் வரை படையெடுத்துச் சென்றார். கனக விஜயரை தோற்கடித்தார். இவ்வீற்றினை போற்றும் விதத்தில் இமயத்தில் இங்கு கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்து கோயில் கட்டினார். இக்கோயிலை கட்டுவதற்கு தேவையான கற்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட வீரர்களின் தலைகளில் வைத்து கொண்டு வரப்பட்டன. இச்சிறப்பினை செங்குட்டுவனின் சகோதரன் இளங்கோவடிகள் எழுதிய காப்பியமான சிலப்பதிகாரம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள பதிற்று 10 பெரும் உதவியாக விளங்குகிறது. பொய்கை பொய்கை தீ தலைநகரம் வஞ்சி, தீர் துறைமுகம் தொண்டி, முசிறை தீ கொடி விளம்பு.